மாநில திட்டக்குழு உறுப்பினர் மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை தலைவர் மற்றும் பேராசிரியருமான மருத்துவர் அமலோர் பவநாதன் ஐயா அவர்கள் தற்போது தலைமை உரை ஆற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னை ஏன் கூப்பிட்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் சொல்கிறேன், ரொம்ப வருஷம் என் வீட்டில் ஒரு போஸ்டர் வச்சுட்டு இருந்தேன். நாட் ஆல் மென் ஆர் ஃபுல்ஸ், சம் ஆர் ஸ்டில் பேச்சுலர்ஸ்னு. ஸோ என் மனைவி திருமணம் ஆன உடனே ரொம்ப கோபமாக கிழிச்சு போட்டாங்க அதை. ஸோ மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஆண் பெண் உறவுகள் இயல்பாக இருக்கும். நிறைய காதல் திருமணங்கள் நடக்கும், நிறைய உருவாகும், உடையும், திரும்பி உருவாகும், திரும்பி உடையும், எல்லாமே நடக்கும். ஏன்னா மற்ற எந்த கல்லூரியிலையும் இல்லாமல் நைட் 2 மணி 3 மணிக்கு நீங்கள் போய் லீகலாகவே டீ குடிச்சிட்டு வரலாம். ஸோ ஆண் பெண்ணுக்கான புரிதல் நிறைய உண்டு. நான் வெறும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக சொல்லவில்லை, ஆண் பெண்ணுக்கான புரிதல் நிறைய உண்டு. அந்த புரிதல் கூட உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது என்னுடைய பர்சனல் உதாரணம் தான், கோட் பண்ண வேண்டாம். என்னுடைய ஓன் கிளாஸ்மேட்டு, அவங்களோட உட்காந்து நான் கம்பைன் ஸ்டடி பண்ணுவேன் ரொம்ப வருஷம். அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு அவங்க ஒரு பிரான்ச்சுக்கு போகிறாங்க, நான் வேறு ஒரு பிரான்ச்சுக்கெலாம் போகிறேன். பட் கான்ஸ்டண்ட்டாக டச்சில் இருக்கும். ஒரு 25 வருடம் கழிச்சு அவங்க திருமணமே ஆகலை. அவங்களுக்கு நானே அவங்களுக்கு 2-3 மாப்பிள்ளலாம் கூட பார்த்தேன், அவங்களுக்கு திருமணம் ஆகலை. 23-25 வருடம் கழிச்சு திடீர்னு உன்னுடைய அண்ணன் பேர் இன்னார் தானேன்னு கேட்டாங்க. ஆமாம், ஏன் இப்போ கேட்குறேன்? இல்லை அவன் தான் உனக்காக எனக்கு பொண்ணு பார்க்க வந்தான். அப்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ நெருங்கிய நண்பனை போய் நான் எப்படி திருமணம் செய்கிறது? இது நடக்கவே நடக்காதுன்னு நான் நிறுத்திட்டேன். ஆனால் அந்த நட்பு தொடர்ந்துட்டு இருந்துச்சு, இன்றைய வரைக்கும் தொடருது. இன்றைக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க இன்னும் திருமணம் ஆகலை. அவங்க அம்மா சாகும் தருவாயில் கூட என்கிட்ட சொன்னாங்க, நீ திருமணம் செஞ்சுருக்கலாம் அந்த பொண்ணை. நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் 2 பேரும் அந்த மாதிரி பழகலை. அவங்க எடுத்த முடிவும் சரியான முடிவு. காதலை தாண்டிய அன்பு இருக்குதுன்றதுக்காக உடல் வசீகரத்தை எல்லாம் தாண்டி ஆத்மார்த்தமான உறவுகள் இருக்குது பாருங்க, அதுதான் காதல் நினைக்கிறேன். வயதோடு வந்தால் மட்டும் காதல் இல்லை, அது வயதான பின்னாலும் அது நிற்கக்கூடியதான் காதல். நான் இப்போ சாதி ஆணவ கொலைகளை பற்றி ஒரு சின்ன புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். யாருமே தடுக்கலை, அந்த புத்தகம் பேர் ரமணின்றவங்க எழுதியிருந்தாங்க. காதலை கொண்டாடுகிற இந்த ஊரில் யாரும் யாரும் யாகாகியரோன்ற பாட்டெல்லாம் பாடி செம்புல பேநீர் போலெல்லாம் அன்புடை நெஞ்சம் தாம்லாம் கலக்கலை, ரத்தங்கள் தான் கலந்துருக்கு. கிட்டத்தட்ட 20 கொலைகளை அவர்கள் 20-15 கொலைகளை ஆவணப்படுத்தியிருக்காங்க. அதில் ஒருத்தர் கூட தண்டனை வாங்கினதா எனக்கு தெரியலை. இவர்கள் எல்லாருமே ஏழை குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க. இவர்கள் எல்லாமே சமூகத்தில் நாம் கீழே வைத்திருக்கிற நிலையில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய மன ஆசையை வெளிப்படுத்திய ஒரே காரணத்தினால் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தில் தான் நம்ம காதலை கொண்டாடணும்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். காதலை பற்றி இவ்வளோ பெரிய புத்தகங்கள்லாம் எழுதுகிறோம். ஆனால் ரியாலிட்டி இப்படி தான் இருக்குது. இன்றைக்கும் வட இந்தியாவில் இன்னும் மோசம். பிளானிங் கமிஷனில் நாங்கள் ஏர்லி ப்ரெக்னன்சி பற்றி ஸ்டடி பண்ணிகிட்ருந்தோம். தமிழ்நாட்டில் சில ஏரியாக்களில் மட்டும் ஏர்லி ப்ரெக்னன்சி, டீனேஜ் ப்ரெக்னன்சி இருக்குது. இது மிக பின்தங்கிய மாவட்டங்களில் இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. அது மிக கல்வியில் மற்ற எல்லா பொருளாதார இண்டிசஸ்லாம் முன்னேறிய மாவட்டங்களில் இருக்குது. இது ஏன்னு சொல்லி ஆராய்ஞ்சோம். அதில் வெகு சில தான்
அவர்கள் காதல் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போய் பிரெக்னண்டான பெண்கள் நிறைய வந்து நீங்க சொன்ன மாதிரி மைக்ரண்ட் லேபரர்ஸ், எஸ்பெஷலி ஷெட்யூல் காஸ்ட் லேபரர்ஸ், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது என் பெண்ணுடைய நிலைமை என்னாகும் தெரியாது என்ற ஒரு நிச்சயமற்ற ஒரு நிலையினால அவர்கள் மனம் விரும்பிலாம் பண்ணல, பயத்தினால திருமணம் பண்றாங்க. அவர்கள் பெண்களை 12 வயது 15 வயதுல திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை கிடையாது. அவங்களும் வந்து இப்போ வளர்ந்துட்டாங்க, நிறைய படிக்கிறாங்க, எல்லாம் ஐ மீன் நிறைய சினிமா பார்க்குறாங்க, டிவி. அவங்களுக்கும் 15 வயசுல கல்யாணம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 15 வயது பெண்ணை தனியாக விட்டு போக முடியாத ஒரு ஆபத்தான ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து நம்ம காதலர் தினத்தை கொண்டாடுகிறோம். அதனால்தான் எனக்கு வந்து காதலர் தினம் எதுனா 1981ஆம் வருடம் தன்னை கற்பழித்த 21 பேரை பூலந்தேவி சுட்டு கொன்றாள். அதுதான் எனக்கு தெரிந்த காதலர் தினம். காதலை வந்து யூ கான் டேக் இட் ஃபார் கிராண்டட், யூ கேன் நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். அது வந்து அது கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி அது மோஸ்ட் நேச்சுரல் ரிலேஷன்ஷிப். அது மீதி ரிலேஷன்ஷிப்கெல்லாம் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். நீங்கள் அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கலாம், அதனால் அந்த கல்டிவேட்டட் லவ் இருக்கலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த கல்டிவேட்டட் லவ் இருக்கலாம். பட் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பாக வர்றது வந்து இது இது எதையுமே பார்த்து வர்றதில்லை. அதற்கப்புறம் அதெல்லாம் மீதியெல்லாம் வருது. நீயோ திருநெல்வேலி சைவ வெள்ளாள பிள்ளை, நானோ திருவெண்ணை நல்லூர் அகமுடையார் செம்புல பேநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற கவிதையெல்லாம் படிச்சிருக்கோம். அப்படித்தான் வருது கூட, மெடிக்கல் கல்லூரியில் கூட அப்படித்தான் வருது. ஒரு மிகப்பெரிய முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர்னுடைய வீட்டில் ஒரு காதல். இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவர் அவர் வந்து அதுக்கு உறுதியாக நின்னார். அவர் வீட்டிலலாம் பல்விதமான எதிர்ப்புகள். அவர் எப்படி சொல்லி சமாளிச்சா தெரியுங்களா லாஸ்ட்ல? இல்லை, எப்படி பார்த்தாலும் அவங்க 2 பேரும் நம்ம சேம் லெவலில் தான் இருக்காங்க, அந்த கம்யூனிட்டியும் ஆகவே பண்ணலாம். இப்படித்தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய முற்போக்கு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய திருமணம் கூட இப்படித்தான் இன்றைக்கும் நடக்குது. இதுதான் நிலை. இப்போ இன்னும் எங்க செம்புல பயனீர் போலலாம் பாயிறதெல்லாம் அதெல்லாம் வந்து புறநானூரில் இருக்கலாம், அகநானூரில் இருக்கலாம், ஆனால் ரியாலிட்டியில் இல்லை. உங்களுக்கு நான் சில நிஜமான அன்பு கதைகளை சொல்கிறேன். நான் வாழ்க்கையில் பார்த்த சில அன்பு கதைகளை. இது நான் சொன்ன மாதிரி இப்போ நானும் என் மனைவியும் காதல் திருமணம் தான். அது ஒரு வினோதமான இது. அவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட், அவங்க என்னை சார் தான் கூப்பிடுவாங்க. குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு கேஸ் ஒன்று அவங்க ஊரில் அதுக்கு சர்ஜரி பண்ணோம் அந்தமான்ல. அவங்க மெட்ராஸில் போனால் இந்த பர்டிகுலர் டாக்டர் இருக்காரு, நீங்கள் அவர்கிட்ட தான் பண்ணணும்னு அங்கேருந்து அனுப்பிச்சுட்றாங்க என்னுடைய சீஃப்கிட்ட. ஆனால் என் சீஃப் வந்து என்னை தாண்டி போக முடியாது அவங்களால. ஏன்னா அவருக்கு நான் தான் ட்ரஸ்டட் அசிஸ்டன்ட், நான் எல்லாத்தையும் பண்ணி லாஸ்ட்டில் அவர்கிட்ட கொடுத்தா தான் அவர் சரி இதை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அப்படித்தான் அவங்க வந்து என்னோட டெய்லி சார்னு கூப்பிட்டு இருந்தவங்கள நான் திருமணம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த அடிப்படை கவர்ச்சியை தாண்டி அவர் சொன்ன மாதிரி பல வருடங்கள் பல சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் உண்மையோடு நிற்பதுதான் காதல். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயம். காதல்ன்றது ஒருவருக்கு ஏற்படுத்தி கொள்ற ஒரு கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்டை உடைக்கக்கூடாது. உடைக்கிறதுக்கு வழிகள் இருக்கு, நீங்க அது வேற விஷயம். ஆனால் திருட்டுத்தனம் படக்கூடாது. இந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வந்து சுகமா இருக்கும். நான் ஒரு 3 மாத மேல் படிப்புக்காக நான் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தேன், ஜெர்மனிக்கு போயிருந்தேன். அப்போது என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த என்னுடைய ஜெர்மனி ப்ரொஃபஸர் வந்து, நீ இங்கே இருந்துரு, நான் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன், நீ ஏன் போகிற, வில் கிவ் யூ வெரி குட் பே. நான் அப்போ வந்து 6000 euros பெர் மந்த் அந்த மாதிரி, வில் கிவ் யூ எவ்ரி திங். இல்லை நான் போகணும் திரும்பின்னு. ஏன் போகிற, உனக்கு தான் நான் எல்லாம் தரேனே இங்கே.
என் ஒய்ஃப் அங்கே காத்துட்ருப்பாங்கன்னு. அவர் அழுதுட்டார். இங்கே யாரும் யாருக்குமே காத்துட்ருக்க மாட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க. அவருக்கு கொஞ்சம் வயசானவர், 60 65 வயசு. அப்பவே 3 பிள்ளைகளும் ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கு ஒவ்வொரு லேடியோட வருவாங்க. இதை எப்படி நீ போய் காதல்னு சொல்லுவ? அடுத்த வருஷம் அவங்க இருக்க மாட்டாங்க, வேற யாராவது இருப்பாங்க. 3 பேருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. உனக்காக ஒரு பெண் காத்துட்டு இருக்கான்னு சொல்ற. நீயும் வந்து ஒரு 6000 7000 யூரோஸ்னுடைய ஜாப் எனக்கு துச்சம்னு சொல்லிட்டு நீ திரும்பி போற சொல்லிட்டு அவர் அழுதார் உண்மையிலே. ஸோ பணம், பதவி, ஸ்டேட்டஸ், இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் கடந்து மனிதம், எனக்கு இவர் தேவை, எனக்கு இவள் தேவை, என்னுடைய எல்லா வித உணர்வுகளுக்கும் இவள் தான் எனக்கு சரியானவளாக இருக்கிறாள், அல்லது அவளுடைய எல்லா வித உணர்வுகளுக்கும் நான் சரியாக இருக்கிறேன் என்ற பட்சத்தில் பொருளாதாரம், சாதி, நாடு எல்லாம் அனாவசியம் என்று தான் நான் கருதுகிறேன். இந்த காதலை தான் நாம் கொண்டாட வேண்டும். இவர் சொன்ன மாதிரி நான் கூட பள்ளிக்கூடம் படிக்கும்போது 5வது வயதில் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது 3 பேராக சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு லெவலில் எழுதி 3 பேருமே ஸ்கூலில் விட்டு துரத்திட்டாங்க. ஸோ அவங்க அப்புறம் பிஎஸ்என்எல் சீஃப் இன்ஜினியர் ரிட்டையர் ஆனாங்க அவங்க. ஸோ அதே மாதிரி கல்லூரி படிக்கும்போது கூட எவ்வளோதான் வந்து இந்த காதல்லாம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாலும் 18 பக்கத்துக்கு ஒரு பொண்ணு காதல் கடிதம் எழுதியிருக்கேன். 18 பக்கத்துக்கு காதல் கடிதம் எழுதுறேன். அந்த பொண்ணு அந்த மதிப்பாளாக அதை கீழ்ச்சி போட்டு போயிட்டாங்க அவங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாசிங். நான் பார்த்த சில விஷயங்களை சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்தேன், கணவனுக்கு வந்து கிட்னி கெட்டு போச்சு. அவருக்கு கிட்னி தரணும். ரொம்ப இளம், 35 வயது, 32 33 இருக்கும். மனைவி 2 பேருமே வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மனைவி கிட்னி தராங்க, இளம் பெண். நான் அப்போ கூப்பிட்டு, ஏமா நீ அவருக்கு கிட்னி தர? சாரி, அவங்களுக்கு கிட்னி இவர் தரார். யூஸ்வலாக பெண்கள் தான் ஆண்களுக்கு தருவாங்க, ஆண்களை யாரும் பெண்களுக்கு தரதே இல்லை. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டோனர்ஸ் ஆர் மோஸ்ட்லி விமன், ரிசிபியன்ஸ் ஆர் மோஸ்ட்லி மென். பெண்கள் எப்போதுமே கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, ஆண்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்கள் திரும்பி கொடுக்குறதே இல்லை. இதில் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து கணவர் தரார். எனக்கு கொஞ்சம் க்யூரியஸ் ஆச்சு, என்னம்மா உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிக்கு உன் கணவர் உனக்கு தராரு? அப்போ அந்த கணவர் எனக்கு சொன்னார், என்கிட்ட கல்யாணம் ஆகி 2வது வருடம் எனக்கு வந்து ரீப்ரொடக்டிவ் ஏரியாவில் கேன்சர் வந்துருச்சு. ஒரு மேஜர் ஆப்ரேஷன். அவங்க கூட இருந்து அந்த மேஜர் ஆப்ரேஷனில் என்னை காப்பாற்றி விட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் இருந்தும் அவங்களுக்கு இளமையாக இருந்தும் அவங்களுக்கு எல்லா வித வாய்ப்புகளும் இருந்தும் என்னை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் என் கூட இருக்காங்க பாருங்க, அதுதான் காதல். இப்போ அவங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு ப்ராப்ளம் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆகவே என்னுடைய கிட்னி அவங்களுக்கு தரேன். இவருடைய கேன்சருக்கு 5 வருடம் ட்ரீட்மெண்ட் எடுத்து கேன்சர் ரெமிட் ஆகிற வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியல. ஏன்னா இவர் வந்து பிடிவாதமாக இருந்தார், என்னுடைய கிட்னி தான் என் மனைவிக்கு தரணும்னு. ஆனால் கேன்சர் இருக்கிற பேஷண்ட் தர முடியாது. அப்படியே கேன்சருக்கு மருந்து கொடுத்து 5 வருஷம் கழிச்சு அவர் ரெமிஷன் வந்த பிறகு இப்போ கிட்னி தரார். இதுதான் வந்து உண்மையான காதல். இன்னொன்று சொல்கிறேன், இதுவும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது கர்நாடகாவில் ஒர்க் பண்ணும்போதே வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து கிரியாட்டினின் 3 4 அப்படி இருக்குது. அவர் வேண்டாம், என்னை காதலிக்காத, எனக்கு என்றைக்கும் ஒரு நாள் கிட்னி டோட்டல் ஃபெயிலியர், ஷட் டவுன் போயிடும், வேண்டான்றாங்க. அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் என்ன உன் கிட்னியை காதலிக்கிறேன்னாங்க. அவர் என்கிட்ட சொன்னார், நான் உன்னை தானே காதலிக்கிறேன், உன் கிட்னியை காதலிக்கிறேன், உன் கிட்னி எப்படி இருந்தா அது போனால் வேற பார்த்துக்கலாம், இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொன்னாங்க.
அவங்களுக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண அவங்களும் நல்லா இருக்காங்க. இது ஒரு விதமான காதல். இன்னொரு 3வது கதையை சொல்கிறேன். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு இன்ஜினியரிங் கல்லூரி பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு 60 வயது ஆள் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. 60 வயது ஆளுக்கு வந்து அவருடைய மனைவி தரத்துக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த 19 வயது பெண்ணுக்கு வந்து அவங்க அம்மா இருக்காங்க, கிட்னி மேட்ச் ஆகலை. அவள் வந்து லைஃப் லாங் டயாலிசிஸில் தான் இருக்கணும். திடீர் 2 பேருக்குமே ஒர்க் அப் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு வந்து டேட்லாம் குறிச்சாச்சு. திடீர்னு அந்த 60 வயது ஆள் சொன்னார், நான் உயிர் வாழறதுல பெரிய பர்பஸ் இல்லை, உன்னுடைய கிட்னி இந்த பெண்ணுக்கு கொடுத்துரு, இவ இன்ஜினியரிங் படிக்கிறா, அவள் உயிர் வாழட்டும், நான் பெருசாக உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன். இதுதான் காதல். இதுதான் காதல். எதையுமே எதிர்பார்க்காம இன்னொரு உயிர் மேலே தானாக இயல்பாக வர உணர்வு தான் காதல். இதில் வந்து பணம் பதவி எதுவுமே இல்லை. ஆகவே நாம் வெறும் வந்து இந்த இளம் வயதில் வர்ற ஒரு காதலை மட்டும் வைத்துக்கொண்டு இதுதான் காதல் என்று நாம் முடிவு செய்யக்கூடாது. லவ் இஸ் ஆல்வேஸ் டெஸ்டட் இன் அட்வர்சிட்டி. இட் இஸ் நெவர் டெஸ்டட் இன் வென் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். It should be tested in adversity, and if it stands adversity, it is love. If it doesn't stand, it is not love at all. Take it from me. அதே மாதிரி இன்றைக்கு இளம் காதலர்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நிச்சயமற்ற தன்மை இருக்கு. அதே சமயம் அவர்களுக்கு அந்த அன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கு. தயவு செய்து உங்களுடைய அன்பை உறுதிப்படுத்துவதற்கு முன்னாடி உங்களுடைய வாழ்நிலையும் உறுதிப்படுத்திக்குங்க. திடீர்னு நீங்கள் நடு ரோட்டில் நிற்கும் போது இன்றைய சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமே கிடையாது. ஆகவே உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்து, உங்களுக்குள்ள கோபதாபங்கள் வந்து, உங்களுக்குள்ள பிரிவுகள் வந்து, எல்லா விதமான பிரச்சனையும் வருது. தயவு செய்து ஹேண்டில் லவ் வித் மெச்சூரிட்டி. எவ்ரிபடி மஸ்ட் ஃபால் இன் லவ், எவ்ரிபடி மஸ்ட் சூஸ் தர் பார்ட்னர், அதெல்லாம் வேற விஷயம். பட் சூஸ் இட் இன் அ வைஸ் வே. சமீபத்தில் என்னுடைய ஒரு பெண் 23 வயது கூட முடியல அவங்களுக்கு. இளைஞர் வந்து 29 வயது. நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் காதல் பண்ணுங்க, அதெல்லாம் 23 வயதில் நீங்கள் பண்ணலாம், உங்களை நான் பண்ண வேணான்னு சொல்ல. பட் beware of the consequences. Ultimately you might become a victim, he may not. You have that realization. அவர் வந்து உங்களை எல்லா நிலையிலையும் உங்களை சப்போர்ட் பண்ணுவார், உங்களோட இருப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தொடருங்கள். இல்லாவிட்டால் இந்த காதல் என்ற மாய வலையிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. யூ ஆர் ஜஸ்ட் 21, 22 ஸ்டடியிங். உங்களுக்கும் எதிர்காலம் இருக்குது. நாளைக்கு திருமணமாகி குழந்தைகள் வந்த பிறகு நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிடுவீங்க. திடீர்னு ஒரு வேறுபாடு வந்து அவங்களை வெளியே அமிச்சாருன்னா நீங்கள் நடுத்தரில் நிற்பீங்க. உங்களுக்கும் ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. நான் உங்களை காதலை தடையே சொல்ல. பட் மெட்டீரியல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். இப்போ நான் சொசைட்டிக்கு வரேன், இன்னும் 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எந்தவித காதலும் வாழ வேண்டுமானால் ராஜசங்கீதன் இது உங்களுக்காக தான். அந்த காதலை மதிக்கக்கூடிய சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்களுடைய காதலோடு உங்களுடைய கடமையை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய காதல் வாழ வேண்டுமானால் நேர்மையான காதலை மதிக்கின்ற ஒரு சுரண்டலாக இல்லாமல் ஒரு சுரண்டலற்ற சமுதாயத்தில் தான் உங்களுடைய காதல் அதனுடைய முழு அர்த்தம் வெளியே வரும். ஆகவே உங்கள் காதலுக்கு தாண்டி இந்த சமுதாயம் வந்து உங்களுடைய காதலை மதிக்கின்ற ஒரு சமுதாயமாக மாற்றுங்க. இன்றைக்கு வெறுப்புன்றது தான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய தீமா இருக்கு. வெறுப்பு, செல்ஃபிஷ்னஸ். நான் முன்னுக்கு வரணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் மார்க் வாங்கணும், நான் சிஇஓ ஆகணும், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ சம்பாதிக்கணும், எல்லா இடத்துலையும் நான் 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 அல்லது என்னுடைய மதம் என்னுடைய ஜாதி என்று இருக்கின்ற சமுதாயத்தை நீங்கள் எதிர்த்து போராடாமல் உங்களுடைய காதல் நிறைவு பெறாது. அது அரைகுறை காதலாகத்தான் இருக்கும். மிஞ்சி போனால் அது 2 குழந்தைகளோடு முடியும். இதைத்தான் நீங்கள் காதல் என்று நினைத்தால் நான் மறுக்கிறேன். இது காதல் அல்ல. உண்மையான காதல் உங்கள் சமுதாயத்தை மாற்ற முயலும். கடைசி வரை ஒரு நாள் நாம் எல்லாரும் இறப்போம். இறக்கும் வரை இந்த காதல் வாழ வேண்டுமானால் இந்த சமுதாயத்துக்கான உங்களுடைய அர்ப்பணிப்பை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் நாம் காதலுக்கு செய்யும் மரியாதை. நன்றி, வணக்கம்.